2009ஆம் ஆண்டு முதல் அப்போதைய அரசாங்கத்தின் காலகட்டத்தில் கொல்லப்பட்ட, காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் தாக்குதலுக்குள்ளான ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களை நினைவு கூர்ந்து கருப்பு ஜனவரி மாதம் நினைவு கூறப்படுகின்றது. 2009 மற்றும் அதனை அண்மித்த கால அரசாங்கங்களின் காலகட்டத்தில் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான அடக்குமுறைகள் அதிகளவில் இடம்பெற்றுள்ளன. அவை ஜனவரி மாதத்தில் அதிகளவில் இடம்பெற்றுள்ளதால் கருப்பு ஜனவரி என்று பெயரிடப்பட்டுள்ளது. சிரச போன்ற நிறுவனங்கள் தீ வைக்கப்பட்ட சூழலில் லசந்த போன்ற ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்ட சூழலில் வடக்கு கிழக்கில் பயங்கரமான சூழ்நிலையாக மாறியிருந்த நிலையில் சுகிர்தராஜன், நிமல்ராஜன் உள்ளிட்டவர்கள் கொலை செய்யப்பட்டனர். பிரதானமாக இந்நாட்டில் தமிழ் சமூகத்தை மௌனிக்க செய்யும் நிலைமை காணப்பட்டது. அது மாத்திரமின்றி ஜனவரி மாதத்திலேயே அதிக அளவிலானவர்கள் கொல்லப்பட்டனர் என்ற விடயத்தை கருத்தில் கொண்டு நாம் ஜனவரி மாதத்தை அடையாளமாக கொண்டு இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கான விடயங்களை தான் கலந்துரையாடினோம். The Black January commemoration 2009 முதல் ஜனவரி மாதம் இலங்கையில் ஊடக சுதந்திரத்தின் மீதான தொடர்ச்சியான தாக்குதலின் அடையாளமாக மாறியுள்ளது. 2009-2010 ஆண்டுகளில் ஜனவரி மாதத்தில் ஊடகவியலாளர்கள், ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஊடக சுதந்திரத்தை ஆதரிப்பவர்கள் வன்முறை, மிரட்டல் மற்றும் அடக்குமுறைகளை எதிர்கொண்டனர். ஜனவரி 24, 2010 அன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னர் அப்போதைய ஆளும் கட்சியினரின் மோசடி மற்றும் ஊழல்களை விமர்சித்த ஊடகவியலாளரும் கேலிச்சித்திர வரைகலைஞருமான பிரகீத் எக்னலிகொட காணாமலாக்கப்பட்டார். அந்த தாக்குதல் அப்போதைய அரசாங்கத்தை விமர்சித்த ஒரு சுயாதீன ஊடக அமைப்பை மௌனிக்க செய்வதற்கான மிக தெளிவான முயற்சியாகும். இலங்கை நாடு புதிய அத்தியாயத்திற்குள் நுழையும் இந்த இக்கட்டான நேரத்தில் ஊடக சுதந்திரத்தின் அடிப்படை கொள்கைகளை பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரை விலையாக கொடுத்த பல ஊடகவியலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று நாம் இந்த வழியில் ஒன்று கூடுகிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் ஊடக சுதந்திரம் மற்றும் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்புக்கு உண்மையான மாற்றங்களை எதிர்பார்க்கின்றோம். இந்த அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களின் பேச்சுக்களுக்கு மட்டுப்படாமல் அதற்கு அப்பால் சென்று இக்குற்றங்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் இந்த குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். மேலும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்களை தண்டிக்க சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்கின்றோம். அதுவே எங்களின் வேண்டுகோள். ஊடக சுதந்திரம் என்பது சலுகை அல்ல, அது ஜனநாயகத்தின் அடிப்படை தூண். Press freedom is not a privilege. It's a fundamental pillar of democracy.